ஹாய்! வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்துல ஆடி மாசம் போட்ட புடலங்கா கொடிய பத்தி தான் பார்க்க போறோங்க. அற்புதமா விளைஞ்சிருக்கு. இந்த வாட்டி கொடி எக்கச்சக்கமான காய்கறிகள். அதோட மருத்துவ பலன்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும்போது, இன்னும் நமக்கு நெறைய பேருக்கு புடலங்கா பிடிக்காதுங்க. புடலங்கா எங்க வீட்லயே நெறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா, எங்க அம்மா வந்து சில மெத்தட்ல பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இப்ப நம்ம இந்த புடலங்காவோட மருத்துவ குணங்கள் என்னன்றத பத்தி பார்க்கலாம். இந்த வாட்டி எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு. நெறைய பேருக்கு குடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப வலு கொடுக்கக்கூடிய காய்கறில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறிங்க இந்த புடலங்கா. அப்புறம் அஜீரண கோளாறுகள்லாம் இருக்காம பண்ணும். குடல் புண், வாய் புண் அதுக்கெல்லாம் இந்த புடலங்காவ சாப்பிடும்போது நல்ல நிவர்த்தி ஆகுங்க. அது மட்டும் இல்லாம மூல நோய் இருக்கு பாருங்க. அது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இந்த புடலங்காவ உணவுல சேர்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரியமே என்னன்னா உணவே மருந்து தான். அதனால இந்த புடலங்காவ வாரத்துக்கு 3 நாள் சேர்க்கும்போது அந்த மூல நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்குங்க. அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்கும் இந்த புடலங்காவ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணா நல்லது. நெறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இத கேட்ட பிறகு நெறைய பேர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு சில விந்துக்கள் வந்து நீர்த்து போயிடும் சில பேருக்குலாம். அவங்க வந்து இத தொடர்ந்து சாப்பிடும்போது, அந்த விந்துக்கள் கெட்டியாவறதுக்கு இது வழிவகை பண்ணுதுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் தளர்ச்சிய ரொம்ப போக்குது. அப்ப பெண்களுக்கு வந்து கருப்பை கோளாறுகள் இருந்தா இந்த புடலங்காய் சாப்பிடும்போது, அந்த கருப்பை கோளாறுகள் முற்றிலும் போயிடுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது நீர் சத்து நெறைய இருப்பதால என்ன பண்ணுது, உப்பு அதாவது பிரஷர் இருக்கவங்க இத அடிக்கடி சாப்பிடும்போது, அது வந்து பிரஷர் வந்து எப்படி குறையும்னா, ஆ சிறுநீர் மூலியமாகவோ, வேர்வை மூலியமாகவோ அந்த உப்ப வந்து வெளியேற்றிடுங்க. அது ரொம்ப முக்கியமா இந்த புடலங்காய் நமக்கு பயன்படுது. அந்த விதையிலே வந்து ஒரு நச்சுத்தன்மை இருக்கிறதால தான் இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கசப்பு தன்மை அதில வந்துரும்னு சொல்லுவாங்க. அ ஆனா இதுவரையும் நான் அந்த கசப்பு தன்மை இருக்க புடலங்காவ நான் வாங்கினது இல்லங்க. இது வந்து ஓரளவுக்கு ஹைட் குடுக்கக்கூடிய புடலங்கா. எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேருக்கு குடுக்கணும் இந்த புடலங்காவ பறிச்சு. எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு. அங்கங்க காய்ச்சிருக்கேன். ஒரு 2, 2 நாள் ஒரு நாள் மறுநாள் போய் பார்த்தா இன்னொரு இடத்துல பிஞ்சுகள் இருக்கும். நானும் இது எப்டி எப்டியோ கண்ட்ரோல் பண்ணி ஏன் மத்த மரங்கள் மேல இங்க பாருங்க ஒரு மாதுளை மரத்துல கூட ஏறி அதிலயே ஒரு காய்கள் இருக்கு. இந்த வாட்டி பம்பர் ஹார்வெஸ்ட்டுங்க. புடலங்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா ஹார்வெஸ்ட் குடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். புடலங்கால பல வகைகள் செய்யலாம். அது நம்ம இவ்ளோ அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கிறதால, இந்த புடலங்காவ நம்ம வந்து ரெகுலரா சமையல்ல சேர்த்துக்கணுங்க. இதில வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து புடலங்காய் ஜருகுன்னு ஒண்ணு பண்ணுவோம். அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. எங்க அம்மா வந்து புடலங்காய் புட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாங்க. கடல பருப்புல அரைச்சு பருப்பு மாரி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். அப்புறம் வந்து தயிர் கூட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த கூட்டு கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்னன்னா, தயிர் கொஞ்சம் போட்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் அரைச்சு விட்டு, அந்த தயிர் கூட்டு பண்ணும்போது, நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கணும். வேக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் புடலங்காவ. அந்த மாரி தயிர் கூட்டு பண்ணும்போது கூட ரொம்ப சுவையா இருக்கும். நமக்கு மருத்துவ குணம் அதுதான் மெயினா சொன்னேனே, உடல் எப்பவுமே நம்ம வெயிட் லாஸ்க்கு தான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். வெயிட் கெயின் பண்றதுக்கு இந்த புடலங்காவ ரெகுலரா நம்ம வாரத்துக்கு 3 நாள் சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும். நெறைய பேருக்கு அந்த குறைகள் இருக்குங்க. ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கலாம் இந்த புடலங்காவ சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். பாருங்க சந்துல கூட ஒரு புடலங்காய் இருக்கு. இந்த வாட்டி எக்கச்சக்கமான புடலங்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹார்வெஸ்ட் இது. ம் ஆனா பீர்க்கங்கா கூட வச்சிருந்தேன். அது ஆனா பட்டு போயிடுச்சுங்க. என்ன காரணம்னு தெரியல. பீர்க்கங்கா வந்து ஒரு 2, 3 காய் தான் குடுத்தது. அதுக்குள்ள பட்டு போயிடுச்சு. நம்ம மறுபடியும் எல்லா விதைகளும் போடலாம். அ பீர்க்கங்கா போடலாம், புடலங்கா போடலாம், எல்லாமே போடலாங்க. கொடி வகைகள் எல்லாம் போடலாம். ஆனா, நான் சொன்ன மாரி அவரைக்காய் மட்டும் இந்த வாட்டி போட முடியாது. தர்பூசணி கூட நம்ம இன்னிக்கே போட்டுறணும். போட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு ஏப்ரல்ல பலன் கொடுக்கும். தர்பூசணிய பத்தியும் நான் வீடியோ ஒண்ணு சொல்லியிருக்கேன் விரிவாக. இந்த புடலங்கால இதுதாங்க மருத்துவ குணம் வாய்ந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். நீங்க வந்து இந்த பருப்பூசணி பண்ணும்போதோ, இல்ல வந்து தயிர் கூட்டு பண்ணும்போதோ, புடலங்காய் தயிர் கூட்டு பண்ணும்போதோ ரொம்ப சுவை சூப்பரா இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில ஈஸியா வளரக்கூடிய கொடிகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த வாட்டி எக்கச்சக்கமான காய் இருக்கு. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். இங்க பாருங்க ஒரு 30 காய்க்கிட்ட இருக்கு. அத பறிச்சு எல்லாருக்கும் குடுக்கலான்னு இருக்குங்க. பொங்கலுக்கு நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் குடுக்கலாம். பறிச்சுட்டு ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. மத்த காய்கள்லாம் முத்தி போச்சுன்னா, நீங்க வந்து சாப்பிட முடியாது. ஆனா புடலங்காய் முத்தி போனா கூட சமைச்சு சாப்பிடலாம். அத சத்துக்கள் அப்படியே இருக்குங்க. சாப்பிடறதுக்கும் நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். அ இதெல்லாம் இந்த பலன்கள்லாம் இந்த புடலங்கால இருக்கு. இத கேட்ட பிறகு எல்லாருமே புடலங்கா வீட்ல நம்ம கொடியும் போடலாம்.
சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதான் உடல் தளர்ச்சியை போக்கக்கூடியது, நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குங்க இந்த புடலங்காய் சாப்பிடும்போது. சருமமும் பளபளப்பா இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பளபளா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.